அதே மாதிரி இந்த என்ஆர்ஐஸ்லாம் வர்றவங்கலாம் ஜென்ரலாக வந்து நான் கேட்குற கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு 10 கிளைண்ட் கிட்ட கேட்டேன்னா ஒரு 4-5 பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விஷ் லிஸ்ட் மாதிரி. இதே நான் ஒரு லேடிஸ் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க தான் வந்து எனக்கு ஒரு பொட்டிக் மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன், இல்லைனா நான் வந்து என்ன பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் தான், ஒரு 4லேருந்து அந்த 5 ஐட்டம் தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களாம் எந்த பண்ணணும்னு நினச்சாங்கன்னா என்னன்னா, நெக்ஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ்க்கு, அதாவது குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும், ரன்னிங் எக்ஸ்பென்சஸும் வரணும், அதே டைமில் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே எல்லா செட்டப்பும் க்ரியேட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு கார்பஸ் வேணும். இது எல்லாத்துக்கும் போக எஸ்டபிள்யூபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எஸ்டபிள்யூபின்னு என்ன அர்த்தம்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். தயவு செஞ்சு இவங்க என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போயிட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் இமீடியட்டாக பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற, அதாவது 2025 இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து எவ்ரி 2 hours ஆர் எவ்ரி 4 hours எவ்ரி ஃபியூ டேஸ் வந்து அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார், ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு சமயம் மார்க்கெட் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட கேபிட்டலும் கம்மியாகிடும். ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து இந்த எஸ்டபிள்யூபிலாம் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 3 பக்கெட்டாக பிரிச்சிடணும். ஷார்ட் டேர்ம் பக்கெட், மீடியம் டேர்ம் பக்கெட், லாங் டேர்ம் பக்கெட்டுன்னு மொத்தம் 3ஆக பிரிச்சிடணும்.